மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட டேப் சூப்பர் மேக்ஸ் சேனலில் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமான வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த செஷனில் நம்ம எந்த எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெட் எக்ஸாமுக்கான, அதாவது டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது நமக்கு கால்ஃபரில் இருக்குது. நவம்பர் 15-16 நமக்கு எக்ஸாம் வேறு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரியான கொஷின்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ பிவிக்கு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நானும் சால்வ் பண்ணுறேன், உங்களுக்கும் ஒர்க் அவுட் சம் இருக்குது. ஓகே தானா? சரி, இப்போ இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் 2023 கேட்ட ஒரு கேள்வி. இப்போ இது ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ரா ரிலேட்டடான ஒரு சின்ன செஷன் தான். ஓகே தானா? சரி, இப்போ இதில் பார்த்தோன்னா a + b² - a - b² = என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை ஃபார்முலாவாக படிக்கிறவங்க அப்படியே படிச்சிருப்பாங்க 4ab அப்படின்ட்டு, அப்படி தானே? ஸோ இது அல்ஜிப்ராவில் ஒரு ஃபார்முலாவே கூட. நிறைய பேர் எல்லா a + b² a - b² எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி இதையும் படிச்சிருப்பீங்க. ஸோ இல்லை எனக்கு அது தெரியலை அப்படின்னா இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா a + b² அப்படி தானே? ஸோ இதுக்கான ஃபார்முலா a² + b² + 2ab அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக a - b² அப்படின்னு சொல்கிறோம். இங்கே போட்டோன்னா a² + b² - 2ab அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டையும் மைனஸ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ் மாற்றும் போது சிம்பிள் சேஞ்ச் ஆகுமா? இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இங்கே இதை நம்ம அப்படியே எடுத்து எழுதலாம். a + b² - a - b² +a² - a² கேன்சல், +b² - b² கேன்சல். இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4ab அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இங்கே இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4ab அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகே தானா? சரி, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அல்ஜிப்ராலேயே a - b = 4ன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ab = 60 சொல்லியிருக்காங்க. தென் தி வேல்யூ ஆஃப் a + b is, அதாவது a - b = 4 அதோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. a - b யோடது இருக்குது, abயோட வேல்யூ இருக்குது. a + b யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போன ஃபார்முலா படித்தோம் இல்லையா, ரெடிமேடாக படித்தவங்க அதிலே அப்ளை பண்ணி அப்படியே நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரிதானா? இல்லைனா என்ன பண்ணணும்னா இங்கே ரெண்டு விதமாக பண்ணலாம். ரெண்டையும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தோன்னா இப்போ மேலே இருக்க ஃபார்முலா படிக்காதவங்க என்ன பண்ணணும்னா a - b² ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு a² + b² - 2ab இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவில் இப்போ a - b வேல்யூ இங்கே போடணும். அடுத்ததாக இது நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஏபியோட வேல்யூ இங்கே போட்டு சால்வ் பண்ணும்போது a² + b² வேல்யூ கிடைக்கும், அப்படி தானே? ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே a + b தானே வேணும். அகெயின் என்ன பண்ணலான்னா a + b² ஃபார்முலாவில் ஈக்குவல் டு a² + b² + 2ab இருக்குமா? இப்போ இங்கே a + b² நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நமக்கு a² + b² இங்கேருந்து நமக்கு கிடச்சிரும், ப்ளஸ் 2 × abங்கிறது இங்கேருந்து கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணி பார்க்கும்போது வர்ற ஆன்சருக்கு ரூட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுதான் a + b இருக்கும். சரிதானா? இது ஒரு வழி, ஈஸியான வழி. நம்ம மேலே பார்த்தது தான். மேலே ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, a + b² - a - b² = 4ab. 4ab. ஸோ அந்த வகையில் a + b தான் நமக்கான கேள்வி, அதை அப்படியே வச்சுக்கிறோம். ² மைனஸ் இங்கே a - b யோட வேல்யூ 4ஆ, ஸோ 4² = 4. abயோட வேல்யூ நமக்கு கொஷினில் இருக்குது 60 அப்படின்ட்டு. இங்கே a + b (16) இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா 240 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததான் இந்த 16 இங்கே கொண்டு போய்க்கலாம், ப்ளஸில் போயிடும். அப்போ a + b² வேல்யூ 256 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ a + b வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், இதுக்கு ரூட் எடுத்தோன்னா 16 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஃபைனலாக a + b வேல்யூ என்னென்னா 16. ஓகேவா? இதெல்லாம் நம்ம நார்மலாக ஃபார்முலாலே அப்ளை பண்ணுற மாதிரியான கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது ஆல்ஃபா பீட்டா இன்வால்வ் ஆகிற கொஷின்ஸ். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் 2x squared minus 3x minus 1 equal to 0, then find the value of alpha squared plus beta squared அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கான மூலங்கள் அப்படின்னா ரூட் வேல்யூ ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எனில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கான கேள்வி. ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்கு ஆல்ஃபா பீட்டா வச்சுருக்க கொஷினுக்கு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சரிதானா? என்ன அப்படின்னா இப்போ இந்த கொஷின் என்னென்னு புரியுது இல்லையா? இந்த ஒரு ஈக்குவேஷன் நார்மலாக இந்த மாதிரி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எடுக்கும்போது இதுக்கு சொல்யூஷன் எடுத்தோம்னா 2 சொல்யூஷன் நமக்கு கிடைக்குமா? அதாவது இங்கே ரூட்டை பொறுத்து நமக்கு சொல்யூஷனோட கவுண்ட் மாறும். இங்கே எக்ஸ் கியூப் இருந்துச்சுன்னா அங்கே 3 எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி மாறுமா? அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே நமக்கு 2 ரூட் வேல்யூ 2 வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும் எக்ஸுக்கு. அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். சரிதானா? ஸோ இங்கே அது கண்டுபிடிக்கலனாலும் நம்ம சால்வ் பண்ணும்போதே நம்மளால் டேரெக்டாக இந்த ஒரு இதுக்கு கொண்டு வர முடியும். சரிதானா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிற ப்ரொசீஜர் தான் வேரி ஆகும். மற்றபடி கீழே சால்வ் பண்ணுறது எல்லாமே ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா? அந்த நாலேஜை வச்சே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் அதோட சேர்த்தே நம்ம இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்னென்னா 2x squared minus 3x minus 1 equal to 0. ஓகேவா? ஸோ இதில் ஏபிசி வேல்யூ எழுதிக்கிறோம். ஏயோட வேல்யூ இங்கே 2, எக்ஸ் ஸ்கொயர்ட் பக்கத்தில் இருக்கிறது ஏ, எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது பி, கான்ஸ்டன்ட் வேல்யூவை சின்னு எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கிறோமா ஏயோட வேல்யூ, பி பார்த்தோம் அப்படின்னா -3, சி எடுத்துக்கிட்டோன்னா -1. சரி, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதோட வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும்? அதே மாதிரி இதிலேயே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இந்த 2 வேல்யூ நம்மளால் எடுக்க முடியும். எப்படி எடுக்கலாம்? இதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்குன்னா -b/a இருக்கும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு c/a அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். புரியுது இல்லையா? -b/a இங்கே c/a அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கான வேல்யூ பார்க்கலாமா? இங்கே -b அப்போ -3, அதாவது இது ஃபார்முலாவில் இருக்க மைனஸ், இது வேல்யூக்கான மைனஸ், டிவைடட் பை ஏயோட வேல்யூ 2 இருக்குதா? ஸோ ஃபைனலாக இங்கே 3/2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்ததா c/aனா சியோட வேல்யூ -1, ஏயோட வேல்யூ 2, அவ்வளோதான். சரிதானா? சரி, இப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்குது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இருக்குது. இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் வேணும். ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நமக்கு உடனே அந்த ஃபார்முலா ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். நான் இதில் ப்ரொசீஜரில் ஒன்றில் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஆல்ஃபா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி அந்த ஃபார்முலாவில் இன்வால்வ் ஆகிற மாதிரி நம்ம பிரிக்கணும். இப்போ நம்ம கையில் என்னெல்லாம் இருக்குது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இருக்குது. அப்போ இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலான்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான், அதை தான் நான் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதியிருக்கிறேன். ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாமா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இதுதான் வேணும். அப்போ எல்லா வேலையும் a ப்ளஸ் பி நமக்கு இருக்குது, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏபி இங்கே நமக்கு இருக்குது, அங்கே அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே தானே? சரி, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 3/2 3/2 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -1/2 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ 2க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா இங்கே இதோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 9/4 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் -1/2 -1 இருக்குமா? -1 இருக்கும். இப்போ இந்த -1 நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். அப்போ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/4. அங்கே மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் வரையில் என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸில் மாறிடும். ஸோ +1 போடுறோம். ஸோ ஃபைனலாக 9 + 4/4 13/4 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கான வேல்யூ 13/4, ஆப்ஷன் டி. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ எப்படிங்கிறது புரிஞ்சு இல்லையா? ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சிருக்கணும், இந்த 2ம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும்.
அவ்வளோதான். மற்றபடி கீழே நம்ம முன்னாடி பார்த்தா அதே ப்ரொசீஜர் தான். சரி, இப்போ நான் உங்களுக்கு 3 கொஷின் சால்வ் பண்ணி தந்துட்டேன். இப்போ உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் சம் இருக்குது. ஓகேவா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியாக போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.